தமிழறிதத்தின் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்களுக்கு வணக்கம். எமது யூடியூப் அலைவரிசையை பின்தொடர்வதன் மூலம் எம்மோடு இணைந்திருந்து இதுபோன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்வையிடுங்கள். மணியை ஒலித்து நாம் புதிதாக வெளியிடும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அறித நுட்பியல் உலகாயம் இலங்கை இணையவழி உரையாடல் 167. தலைப்பு ChatGPT துணையுடன் அறிக்கைகளை உருவாக்குதல். இணையவழி உரையாடல் எண் 167, காலம் 21/12/2024 சனிக்கிழமை, இரவு 7:30 8:30. உரையாளர் கேமா ராமச்சந்திரன், தமிழ் கணினியாளர், டென்மார்க். இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்வது சீனா சரவணவாந்தன், செயலாளராகிய நான், தமிழர்தத்தின் செயலாளராகிய நான். இப்பொழுது உரையாளரை நான் உரையாடலுக்கு அழைக்க இருப்பதற்கு முன் அவர் தன்னை பற்றி ஒரு சிறு அறிமுகம் செய்து ஆரம்பிக்க கேட்டுக்கொள்கிறேன். என் அன்னை, என் மொழியில் அவள் சிந்தனை, தமிழ் என் தோழி, அதில் எனது பெருமை. தமிழ் என் உயிர், என் வாழ்வில் கலந்த இனிமை. வாழ்க தமிழ், வளர்க தமிழ் என்று என் தமிழ் அன்னையை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து நேச உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இந்தியாவில் ஆசிரியராக இருந்த நான் தற்போது டென்மார்க்கில் இணைய பயன்பாட்டு வல்லுநராக பணிபுரிகிறேன். இங்கு இலவச தமிழ் வகுப்புகள் நடத்தி வருகிறேன். அத்தோடு டேனிஷ் மக்களுக்கு இந்திய சமையலின் கலையையும் அறிமுகப்படுத்தும் வகுப்புகளையும் நடத்தி வருகிறேன். தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தினால் தமிழ் கட்டுரைகள், கவிதைகள் எழுதி உரைகள் நிகழ்த்தி வருகின்றேன். ஓவியம், தோட்டக்கலை, தையல் ஆகியவை என்னுடைய பொழுதுபோக்குகள். இன்றைய எனது உரையில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ChatGPT துணையுடன் அறிக்கைகள் உருவாக்குதல் பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் பார்க்க போகின்ற தலைப்புகள்: செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன, பல்வேறு துறைகளில் செயற்கை நுண்ணறிவு, ChatGPT என்றால் என்ன, ChatGPT உதவியுடன் விளக்க காட்சிகள் உருவாக்குதல், முடிவுரை அல்லது கேள்வி நேரம். இந்த செயற்கை நுண்ணறிவு இதை பற்றி நாம் இப்பொழுது தற்போது மிகவும் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த செயற்கை நுண்ணறிவு என்ற கருத்து பல நூற்றாண்டுகளாக மனிதரின் கற்பனையாக இருந்து வந்துள்ளது. ஆனால் அதன் முறையான வளர்ச்சி என்பது 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில் தொடங்கியது. ஆலன் டியூரிங், ஜான் மெக்கார்த்தி என்ற கணினித்துறை வல்லுநர்கள் செயற்கை நுண்ணறிவுக்கான அடித்தளத்தை அமைத்தார்கள். 1950இல் ஆலன் டியூரிங் எழுதிய இயந்திரங்களால் சிந்திக்க முடியுமா என்ற கட்டுரை செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சிக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. 1956இல் செயற்கை நுண்ணறிவு அல்லது ஆங்கிலத்தில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற சொல்லை ஜான் மெக்கார்த்தி உருவாக்கினார். செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன? செயற்கை நுண்ணறிவு என்பது கணினிகள் மற்றும் இயந்திரங்களை மனிதனைப் போலவே சிந்திக்கவும், கற்றுக்கொள்ளவும், செயல்படவும் வைக்கும் தொழில்நுட்பமாகும். பல்வேறு கணினி செயல் நிறைகளை உருவாக்கி அவற்றை கணினியில் உள்ளீடு செய்து அதன் வழியாக ஒரு இயந்திரத்தை மனிதன் சிந்தித்து செயல்படுவது போல சிந்தித்து செயல்பட வைக்க உதவுவது இந்த தொழில்நுட்பம். தரவுகள், அனுபவங்கள் மூலம் கற்றுக்கொள்ளுதல், எதிர்கொள்ளும் தீர்வுகளுக்கு ஏற்ப மனிதனைப் போல சிந்தித்து தானாகவே பிரச்சனைகளின் முடிவுகளுக்கான வழிமுறைகளை கண்டறிதல் ஆகியவற்றை இயந்திரங்கள் மேற்கொள்வதற்கு இந்த செயற்கை நுண்ணறிவு வழிவகை செய்கின்றது. இந்த செயற்கை நுண்ணறிவானது மனிதர்களின் பல பணிகளை எளிதாக்கி புதிய வாய்ப்புகளை உருவாக்கி வருகின்றது. அன்றாட வாழ்வில் செயற்கை நுண்ணறிவு இதை பற்றி பார்ப்போம், சுருக்கமாக காண்போம். நம்மில் பலர்
ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய சிரி, அலெக்சா, கூகுள் அசிஸ்டன்ட் போன்றவற்றை உபயோகித்து வருகிறோம். உதாரணமாக சிரியிடம் நீங்கள் இன்றைய காலநிலை என்ன என்று கேட்கலாம். அலெக்சாவிடம் அலெக்சா இந்த இசையை போடு அல்லது அந்த விளக்கை அணை என்று கூறலாம். கூகுள் அசிஸ்டன்ட் அதனிடம் இன்றைய செய்திகள் என்ன என்று கேட்கலாம். அடுத்தாற் போல சர்ச் என்ஜின்ஸ், உதாரணத்திற்கு கூகுள், பிங் போன்றவை. இவற்றில் நாம் நமக்கு தேவையான செய்திகளை தேடி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக சோஷியல் மீடியா என்று சொல்லப்படுகிற ஃபேஸ்புக், டிக்டாக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இவற்றில் உதாரணமாக நம்முடைய பதிவுகளை, நமது படங்களை நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். நம்முடைய விருப்பங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு இத்தகைய சோஷியல் மீடியா போன்றவை உதவுகின்றன. இவற்றின் பின்னால் இயங்குவது செயற்கை நுண்ணறிவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தாற் போல ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப், ஸ்பாட்டிஃபை இவையெல்லாம் நமக்கு நாம் பலவிதமான திரைப்படங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். யூடியூபில் நமக்கு பிடித்த சில காணொளிகளை காண்கிறோம். இவையெல்லாம் நம்முடைய ரசனைக்கு ஏற்ப அடுத்தாற்போல் சில வகையான படங்களையும் காணொளிகளையும் பரிந்துரை செய்கின்றன. இந்த பரிந்துரைகளுக்கு காரணம் செயற்கை நுண்ணறிவாகும். அடுத்தாற்போல் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் என்று சொல்கிறோம். அதாவது அமேசான், ஈபே, அலிபாபா போன்ற தளங்களில் நாம் ஒரு புத்தகம் வாங்குகிறோம் அல்லது ஈபே போன்றவற்றில் நமக்கு தேவையான ஒரு பொருள், ஒரு மொபைல் போன் ஒன்று வாங்குகிறோம். இவை எல்லாம் செயற்கை நுண்ணறிவின் அடிப்படையில் இயங்குகின்றன. மற்றொன்று இமெயில் ஃபில்டர்ஸ். அதாவது உதாரணத்திற்கு நாம் ஜிமெயில், அவுட்லுக் போன்ற பல வகையான மின்னஞ்சல் வசதிகள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மின்னஞ்சல்களில் முக்கியமான சில மின்னஞ்சல்கள் எனக்கு தனியாக வர வேண்டும் அல்லது இத்தகைய மின்னஞ்சல்கள் அலுவல் சம்பந்தப்பட்ட மின்னஞ்சல்கள் வேறு தனியாக எனக்கு வர வேண்டும் என்று நாம் அதில் ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதற்கெல்லாம் இந்த செயற்கை நுண்ணறிவு பயன்படுகிறது. முக்கியமாக ஜங்க் இமெயில் என்று நாம் சொல்லுவோம். நமக்கு தேவையில்லாத சில வகையான மின்னஞ்சல்கள் அவை தாமாகவே அந்த ஜங்க் ஃபோல்டர் என்பவற்றில் சென்று சேர்ந்து விடுகின்றன. அவையும் செயற்கை நுண்ணறிவின் அடிப்படையில் இயங்குகின்றன. அடுத்தாற் போல நமக்கு தேவையான வரைபடங்கள், ஒரு இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் கூகுள் மேப்பில் வழி கேட்டு இப்பொழுது நாம் எங்கு வேண்டுமானாலும் சென்று வரக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தாற்போல் நம் பலரும் நம் கைகளில் ஆப்பிள் வாட்ச், ஃபிட்பிட் போன்றவற்றை கட்டி கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் என்ன செய்யும்? நாம் என்னென்ன உடற்பயிற்சி செய்தோம், நம் உடல் நிலையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன போன்ற தகவல்களை நமக்காக வழங்கி வருகின்றது. இறுதியாக நமது உதாரணத்திற்கு நம்முடைய கைபேசியில் நமது முகத்தை காட்டி நாம் அதை திறந்து கொள்ளலாம். சில விமான நிலையங்களில் நமது முகத்தை பார்க்கும் பொழுது நம்மால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லக்கூடியதாக இருக்கிறது. இது போல செயற்கை நுண்ணறிவானது நம் வாழ்க்கையில் பல அம்சங்களில் பின்னி பிணைந்து கொண்டிருக்கிறது. இது நம்மை அறியாமலேயே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது செயற்கை நுண்ணறிவை பற்றிய ஒரு சில செய்திகள். நான் எதற்காக செயற்கை நுண்ணறிவை பற்றி முதலில் ஆரம்பித்தேன் என்று நீங்கள் நினைத்தால் இப்பொழுது சொல்கிறேன். நாம் பார்க்க போவது முக்கியமாக சாட் ஜிபிடி என்பது. இந்த சாட் ஜிபிடி என்றால் என்ன? சாட் ஜிபிடி என்பது ஓப்பன் ஏஐ என்று ஒரு நிறுவனம் உள்ளது. அந்த நிறுவனம் உருவாக்கிய ஒரு வகையான செயற்கை நுண்ணறிவு மாதிரி. இந்த சாட் ஜிபிடி மனிதர்களோடு பேசுவது போலவே உரையாடல்களை நடத்தும் திறன் கொண்டது. நீங்கள் எந்த கேள்வியை கேட்டாலும் அதற்கு பொருத்தமான பதிலை சாட் ஜிபிடி அளிக்கக்கூடும். நீங்கள் ஒரு கவிதை எழுது என்று கேட்டால் ஒரு கவிதை எழுதி தரும். இந்த தலைப்பில் ஒரு கட்டுரை எழுது என்று கேட்டாலும் அது உங்களுக்கு ஒரு கட்டுரையை எழுதி தரும். இந்த சொற்களை பயன்படுத்தி ஒரு கதை சொல் என்று கேட்டால் உங்களுக்கு ஒரு கதையை அதுவே எழுதி கொடுக்கும். இந்த சாட் ஜிபிடியில் சாட் என்பது உரையாடலை குறிக்கிறது. ஜிபிடி என்பது ஜெனரேட்டிவ் ப்ரீ-ட்ரெய்ன்ட் டிரான்ஸ்ஃபார்மர் என்பதன் சுருக்கமாகிறது. இதை தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் புதிய உரைகளை உருவாக்கும் முன்கூட்டியே பயிற்சி பெற்ற மாற்றி அமைப்பான் என்று மொழிபெயர்க்கலாம். இந்த ஒவ்வொரு சொல்லையும் இப்பொழுது நாம் தனித்தனியாக புரிந்து கொள்வோம். ஜெனரேட்டிவ் என்றால் ஆங்கிலத்தில் உருவாக்குதல் என்று பொருள். அதாவது சாட் ஜிபிடிக்கு புதிய உரைகளை உருவாக்கும் திறன் உள்ளது.
நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அல்லது ஒரு தலைப்பை கொடுத்தால் அதற்கு ஏற்றவாறு பதில்களை, கதைகளை, கவிதைகளை, கட்டுரைகளை வழங்குகின்றது. ப்ரீ ட்ரெயின் என்பது முன்கூட்டியே பயிற்சி பெற்ற என்று பொருள். சாட் ஜிபிடிக்கு இணையத்தில் உள்ள ஏராளமான புத்தகங்கள், கட்டுரைகள் மற்றும் பல தரவுகளை உள்ளீடு செய்து அதற்கு பல பயிற்சிகள் கொடுத்து இதை அமைத்திருக்கிறார்கள். இந்த பயிற்சிகள் மூலம் நாம் மனிதர்கள் எப்படி பேசுகிறோமோ, எழுதுகிறோமோ அதே போலவே இந்த சாட் ஜிபிடி என்ற செயலியும் கற்றுக்கொண்டுள்ளது. டிரான்ஸ்ஃபார்மர் என்பது இது ஒரு வகையான செயற்கை நுண்ணறிவு மாதிரி. இதை மனித மொழியை புரிந்து கொண்டு அதற்கு பதிலளிக்க உதவுகிறது. உதாரணமாக, நீங்கள் ஒரு நண்பருடன் பேசுவதாக நாம் வைத்துக் கொள்வோம். அவரிடம் நான் இன்று திரைப்படம் பார்க்க போகிறேன் என்று நீங்கள் கூறினால் அவர் உடனே உங்களிடம் எந்த திரைப்படம் என்று கேட்கலாம். அதாவது உங்களுடைய நண்பர் உங்கள் வாக்கியத்தின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதற்கு தொடர்புடைய கேள்வியை கேட்டிருக்கிறார். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரிகளும் இதே போலவே செயல்படுகின்றன. அடுத்தாற் போல நாம் இந்த சாட் ஜிபிடி இதை பயன்படுத்தி எவ்வாறு ஒரு அறிக்கை அல்லது பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் என்று ஆங்கிலத்தில் கூறுகிறோம், அதை எவ்வாறு உருவாக்கலாம் என்பதை நான் செயல்முறையாக இப்பொழுது உங்களுக்கு நான் செய்து காட்டுகின்றேன். இப்பொழுது நாம் மறுபடியும் என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? ஓகே. இதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னாக்க chatgpt.com அப்படின்னு ஒரு இணையதளம், அங்க நான் போயிருக்கேன். இந்த இணையதளத்துல நான் ஏற்கனவே ஒரு கணக்கை துவங்கி இருக்கிறேன். அப்படி நீங்க துவங்கல அப்படின்னு சொன்னாக்க நீங்க முதல்ல செய்ய வேண்டியது, இதுக்குள்ள போய் உங்களுடைய மின்னஞ்சலை கொடுத்து அதற்கு ஒரு கடவுச்சொல்லை கொடுத்து இங்கு ஒரு கணக்கை நீங்கள் துவங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தாற்போல் இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்குதான் நம்முடைய கேள்விகளை உள்ளீடு செய்ய வேண்டும். இந்த கேள்விற்கு நான் இப்பொழுது என்ன செய்ய போகிறேன் என்றால், இந்த என்ன கேட்கலாம், நான் இப்பொழுது இந்த சாட் ஜிபிடியும் இவ்வாறு ஒரு கேள்வியை வைக்கிறேன். கிரியேட் a PowerPoint presentation covering the topic 5 இணை நிலங்கள். நமக்கு தெரியும், அவை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பவை. அவற்றை பற்றியான ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் எனக்கு தேவைப்படுகிறது. அதை நீ எனக்கு உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். மேலும் அதனிடம் நான் சொல்ல வேண்டும், இதை எனக்கு தமிழில் தர வேண்டும் என்பதற்காக என் தமிழ் என்று கேட்கிறேன். எனக்கு 5 ஸ்லைட்ஸ் போதும் என்பதால் நான் 5 என்று கேட்டிருக்கிறேன். இதை நான் கொடுத்து விட்டால் இவ்வாறு சாட் ஜிபிடி எனக்கு ஒரு பதிலை அளிக்கிறது. அதாவது முதல் ஸ்லைடில் தலைப்பு மற்றும் அறிமுகம் என்று சொல்லியிருக்கிறது. அதில் என்ன சொல்கிறது? தமிழர் பண்பாட்டின் மையமாக விளங்கும் 5 இணை நிலங்கள், திணைகள், இயற்கை சூழலுடன் தமிழர் வாழ்க்கை இணைந்திருக்கும் முறை, இதன் இலக்கிய முக்கியத்துவம் என்ற சில முக்கியமான கருத்துக்களை அது கருத்தில் கொண்டு நமக்கு கொடுத்திருக்கிறது. அடுத்தாற் போல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று நமக்கு 5 ஸ்லைட்ஸ் கிடைத்திருக்கின்றன. நான் மேலும் இதில் என்ன கேட்கப் போகிறேன் என்றால், என்னுடைய கேள்வி இவ்வாறாக இருக்கும். சற்று விபரமாக எனக்கு விவரங்கள் தேவை என்பதற்காக நான் இவ்வாறு கேட்கிறேன். Expand on each of the subtopics you provided earlier. You can consider elaborating on the key ideas, offering supporting examples, and explaining any details that you think that would enhance audience understanding on the topic. Expand the ideas in bullet format, also in Tamil என்று நான் கொடுக்கிறேன்.
இப்பொழுது மேலும் சில முக்கியமான அம்சங்கள், தொழில், இலக்கிய உதாரணங்கள் என்று மருதம் இன்னும் கொடுத்து கொண்டிருக்கிறது, நெய்தல் மற்றும் பாலை. ஆக எனக்கு 5 ஸ்லைட்ஸ், எனக்கு தேவையான டெக்ஸ்ட், தேவையான செய்திகள் எனக்கு இப்பொழுது கிடைத்துள்ளன. இப்பொழுது நான் என்ன செய்ய போகின்றேன் என்றால், இந்த செய்திகளை நாம் காப்பி என்று போட்டுவிட்டு ஒரு வேர்ட் டாக்குமெண்டை புதிதாக திறப்போம். என்னுடைய வேர்ட் டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு தெரிகிறதா? அதில் இவை அனைத்தையும் நான் உள்ளீடு செய்து விட்டேன். அடுத்தாற்போல இந்த ஸ்லைடு 1, 2 என்று இருக்கிறது அல்லவா, அவற்றை எல்லாம் நாம் எடுத்து விடுவோம். அவை நமக்கு தேவையில்லை. எனவே அவற்றை நான் அழித்து விடுகின்றேன். இப்பொழுது அந்த ஸ்லைடு 1, 2, 3, 4, 5 என்பதை நான் அழித்தாகிவிட்டது. அடுத்து நான் செய்ய வேண்டியது, இது தலைப்பு என்று எனக்கு தெரியும். எனவே நான் இதையும் அழித்து விடுகிறேன். அழித்துவிட்டு இந்த முதல் வாக்கியத்தை என்னுடைய ஹெட்டிங் என்று எழுதிக் கொள்கிறேன். அதுபோல ஒவ்வொரு ஸ்லைடிலும் உள்ள முதல் தலைப்பை நாம் ஹெட்டிங் என்று ஃபார்மேட் செய்து கொள்ள வேண்டும். மருதம், நெய்தல், பாலை. இப்போது நான் 5 ஸ்லைடு இவற்றில் தலைப்பை ஃபார்மேட் செய்து விட்டேன். அடுத்தாற்போல நான் செய்ய வேண்டியது இவை. அடுத்தாற்போல இவை சப்டைட்டில்ஸ் என்று சொல்வோம். இந்த சப்டைட்டில்ஸை நாம் ஹெட்டிங் 2 என்று வகைப்படுத்துவோம். அதுபோல் இந்த இலக்கிய உதாரணங்களையும் ஹெட்டிங் 2 என்று சொல்வோம். அடுத்தது முல்லை. இந்த முல்லை நிலத்திற்கான இயற்கை வடிவம், முக்கிய அம்சங்கள், தொழில், இலக்கிய உதாரணங்கள், பாட்டியலுக்கான விளக்கங்கள். அடுத்து மருதம், இதன் இயற்கை வடிவம், முக்கிய அம்சங்கள், தொழில், இலக்கிய உதாரணங்கள், கலைக்கூறுகள், நெய்தல், ஹெட்டிங் 2 என்று இவற்றை மாற்றிக்கொள்வோம். அதுபோல் பாலை நிலத்திற்கு இயற்கை வடிவம், முக்கிய அம்சங்கள், தொழில், இலக்கிய உதாரணங்கள். அடுத்தாற்போல இதன் ஒவ்வொரு கீழும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சில செய்திகள். இவற்றை நாம் ஹெட்டிங் சொல்லிவிட்டோம். அடுத்தாற்போல ஹெட்டிங் 2 என்றும் தலைப்பு 2 என்றும் எடுத்து விட்டோம். எனவே அடுத்தாற்போல இவற்றை ஹெட்டிங் 3 என்று போட்டுக்கொள்வோம். அதுபோல் இவையெல்லாம் ஹெட்டிங் 3 என்று இருக்கட்டும். தொழில், மாடு மேய்ப்போர் வாழ்க்கை முறை, இவற்றில் உங்களுக்கு இந்த செய்திகள் போதாது என்று நீங்கள் கருதினால் நீங்கள் உங்களுக்கு தேவையான செய்திகளை நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். அல்லது நீங்கள் ChatGPT இடமே இந்த 3வது ஸ்லைடில் இருக்கக்கூடிய முல்லை நிலம் பற்றிய செய்திகளை மாற்றிக்கொடு என்று கூட நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம்.
கேட்டுவிட்டு அது இதே போலவே அந்த இடத்தில் நீங்கள் அதை காப்பி செய்து அதை ஃபார்மேட்டிங் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த ஃபார்மேட்டிங் முறை மிகவும் முக்கியம். நீங்கள் இதுதான் அந்த பவர் பாயிண்டிற்கு மாற்றும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் என்று சொல்கிறோமே, அது போல இவை அமைந்து விடுகின்றன தானாகவே. அடுத்து heading 3, heading 3 காலம் இதை ஹெட்டிங் 3 என்று மாற்றிவிட்டோம். அவ்வளவுதான். இதற்கு அடுத்தாற்போல் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த வேர்டில் நீங்கள் மேலே பார்த்தால் சென்ட் டு மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் என்று ஒரு ஐகான் உள்ளது. அதை நீங்கள் கிளிக் செய்தால் இவ்வாறாக உங்களுக்கு ஒரு தெரிகிறதா, குறிஞ்சி நிலம், இரண்டாவது ஸ்லைட் முல்லை நிலம், மருத நிலம், நெய்தல், பாலை என்று 5 ஸ்லைட்ஸ் வடிவங்களில் உங்களுக்கு கிடைத்து விட்டன. இவற்றில் உங்களுக்கு தேவையானால் இதன் வடிவங்களை, இந்த ஃபாண்ட் சைஸ் என்று சொல்கிறோம் அல்லவா, இவற்றை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். மேலும் இதற்கான லே அவுட் என்று சொல்வோம், அவற்றை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் எனேபிள் எடிட்டிங் என்று மாற்றிக்கொள்ளுங்கள். அதன் பிறகு டிசைன் என்பதற்கு கீழ் சென்று உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு பிடித்தமான ஒரு லே அவுட் ஒன்றை நீங்கள் செய்து கொள்ளலாம். செய்துவிட்டு இதை நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளலாம். இன்று காலை உங்களுக்காக நான் இது போல ஒன்று செய்ய வேண்டும் என்று ChatGPT-யிடம் நான் கேட்டிருந்தேன். அப்பொழுது கிடைத்த தகவல்கள் சற்று வேறுபட்டு இருந்தன. ஆக இந்த ChatGPT-யில் எப்பொழுதும் ஒரே மாதிரியான தகவல்கள் வருவது கிடையாது. ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு விதமான தகவல்கள் கிடைக்கின்றன என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். உதாரணத்திற்கு இன்று காலை நான் உங்களுக்காக கேட்டிருந்த போது எனக்கு கிடைத்த தகவல்களை கொண்டு நான் அமைத்த பவர் பாயிண்ட் இதுதான். முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இவ்வாறாக நாம் இந்த ChatGPT-யின் துணை கொண்டு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் நாம் அமைத்திடலாம். இதில் எல்லாமே நாம் கேட்கக்கூடிய கேள்வியை பொறுத்தே அனைத்தும் அமையும். ஒரு காலத்தில் நாம் ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டிருப்போம், பலருக்கும் தெரிந்திருக்கும். ஒரு சிறுவன் அவனை வெளியூருக்கு அவன் தாயார் அனுப்புகிறார். அப்பொழுது அந்த பையன் சொல்கிறான், எனக்கு அந்த ஊரில் யாரையும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது, நான் எப்படி சமாளிப்பது என்று அவன் தாயாரிடம் கேட்கும் பொழுது, அப்பொழுது தாயார் சொல்லுவார், உன் வாயில் வழி இருக்கிறது என்று சொல்வார். அவனும் மேற்கொண்டு ஏதும் கேட்காமல் அவன் பக்கத்து ஊருக்கு சென்று விடுவான். பிறகு தனக்கு தேவையானதை கேட்க வேண்டும் என்னும் போது அங்குள்ளவரிடம் கேட்டு தனக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்வார். அப்பொழுது அவனுக்கு வாயில் உள்ளது வழி என்று தாயார் சொன்னதன் பொருள் புலப்படும். அது போலவே இந்த ChatGPT-யிடம் நாம் எந்த அளவுக்கு சரியாக கேள்விகளை முன்வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பொருத்தமான பதில்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் இதில் கண்டு கொள்ளலாம். அடுத்தாற்போல நான் இறுதியாக சொல்ல விழைவது இந்த ஒரு நிமிடம். என்னுடைய பவர் பாயிண்ட் தெரிகிறதா? இப்பொழுது நாம் எவ்வாறு ஒரு ChatGPT-யின் துணையுடன் பவர் பாயிண்ட் செய்வது என்று பார்த்தோம். அதில் என்ன செய்ய வேண்டும்? முதலில் ஒரு கணக்கை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் ChatGPT-யில். அதன் பிறகு அந்த ChatGPT-யில் உங்களுக்கு தேவையான தலைப்பு என்னவோ அதை கொடுத்து அதற்கான கேள்விகளை அதில் எழுப்புங்கள். பெரும்பாலும் நீங்கள் ஆங்கிலத்தில் எழுப்பினால் உங்களுக்கு
தகுந்த பதில்கள் கிடைக்கின்றன. தமிழில் நீங்கள் கேள்விகள் கேட்கும் பொழுது அவ்வளவு தூரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் நன்றாக இருப்பதில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த சாட் ஜிபிடி ஆனது அதற்கு முன்கூட்டியே தரப்பட்ட தகவல்களை கொண்டு பதிலளிக்கிறது. அப்படியானால் முன்கூட்டியே தரப்பட்ட தகவல்கள் என்பவை இந்த இணையத்தில் இருப்பவை. இணையத்தில் பெரும்பாலும் ஆங்கிலம் தொடர்பான செய்திகள் அதிகமாக இருக்கின்றன. தமிழில் மிகவும் குறைவாக இருக்கிறது. எனவே நீங்கள் ஆங்கிலத்தில் கேள்வியை கேட்டுவிட்டு ஆங்கிலமும் தமிழும் கலந்தும் கூட நீங்கள் அதிடம் கேள்வியை முன்வைத்து உன் பதிலை தமிழில் கொடு என்று கேட்டால் அது தமிழில் அதனால் கொடுக்க முடியும். அடுத்தாற் போல இந்த சாட் ஜிபிடியில் சில பயன்பாடுகள் என்பதை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இதில் என்னவென்றால், ஒரு கல்வி துறை என்று பார்க்கும் பொழுது ஒரு தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல், அதாவது ஆசிரியர்கள் மாணவர்களுடைய தனிப்பட்ட கற்றல் தேவைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான கற்றல் திட்டங்களை இந்த சாட் ஜிபிடி மூலம் அவர்கள் உருவாக்கலாம். மொழி கற்றலில் வேறு மொழிகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த சாட் ஜிபிடியுடன் உரையாடல்களை தொடங்கி உச்சரிப்பு, இலக்கணம் போன்ற சொற்களின் பயன்பாட்டை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆராய்ச்சிகள் செய்யும் மாணவர்களுக்கு தேவையான தகவல்களை தொகுத்து தரக்கூடியது இந்த சாட் ஜிபிடி. வணிகத்துறை என்று பார்க்கும் பொழுது வாடிக்கையாளரின் சேவை, பெரும்பாலும் பொதுவான கேள்விகள், திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரே பதில்கள் போன்றவற்றை நாம் ஒருவரை அந்த வேலைக்கு நியமிக்காமல் சாட் பாட் என்று சொல்கிறார்கள். அவற்றிற்கு இந்த வேலையை வழங்கிவிட்டால் அவை எப்பொழுதும் அந்த வாடிக்கையாளர் கேட்கும் கேள்விகளுக்கு எப்போது வேண்டுமானாலும் அது தகவல்களை வழங்கி கொண்டிருக்கும். மார்க்கெட்டிங் போன்றவற்றில் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு தேவையான ஒரு புது விதமான ஒரு பொருள் நாம் ஒன்றை உற்பத்தி செய்கிறோம். அதற்கு ஒரு ஸ்லோகன் என்று சொல்வோம். அந்த விளம்பரப்படுத்துவதற்கான வாசகம் அது ஒன்று வேண்டும் என்று கேட்டால் அதற்கானவற்றை அது அளிக்கக்கூடும். அடுத்து சுகாதாரத்துறை என்று பார்க்கும் பொழுது மருத்துவர்கள் இந்த சாட் ஜிபிடியை பயன்படுத்தி அதன் மூலம் அவர்களுடைய அறிவை மேலும் பெருக்கிக் கொள்ளலாம், பல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். மருத்துவ ஆராய்ச்சியாளர்களும் கட்டுரைகள் எழுதுவதற்கு, நல்ல பகுப்பாய்வு செய்வதற்கும், புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கும் பொழுது தேவையான சிகிச்சை முறைகளை உருவாக்குவதற்கும் இந்த சாட் ஜிபிடியின் துணையை நாடலாம். தகவல் தொழில்நுட்பம் என்று பார்க்கும் பொழுது, அதாவது பொறியாளர்கள் இந்த சாட் ஜிபிடியை பயன்படுத்தி குறியீட்டின் உதவியை பெறலாம், பிழை திருத்தம் செய்யலாம். இவ்வாறு நாம் சாட் ஜிபிடியிடமிருந்து பலவிதமான பயன்களை பெறலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நாம் இன்னொன்றும் கவனிக்க வேண்டியது இருக்கிறது, இதனுடைய சவால்கள் என்பது. ஏனென்றால் தவறான தகவல்கள் இணையத்தில் இருந்தால் அந்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு சாட் ஜிபிடி பதில் அளிக்கும் பொழுது அதில் தவறு நேரிட வாய்ப்பு உண்டு. இரண்டாவது, இதன் காரணமாக பல வேலை இழப்பு, வேலையில்லாத ஒரு நிலைமை ஏற்படலாம், சில வேலைகள் பாதிக்கப்படலாம். மேலும் தனிப்பட்ட தகவல் பாதுகாப்பு என்பது, அதாவது நாம் சாட் ஜிபிடிக்கு சில தகவல்களை வழங்குகிறோம், அவை நம்முடைய தனிப்பட்ட தகவல்களாக இருக்கும் பொழுது அவையெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. ஆக இந்த சாட் ஜிபிடி என்பது நம் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ள ஒரு தொழில்நுட்பம். இது நமக்கு பல நன்மைகளை தரும், அதே வேளையில் அதை எச்சரிக்கையுடன் பயன்படுத்துவதும் மிகவும் முக்கியம். இது போன்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை நாம் உருவாக்கும் போது முக்கியமாக மனித மதிப்புகள் மற்றும் நெறிமுறைகளை கருத்தில் கொண்டு இந்த தொழில்நுட்பங்களை மனிதர்களின் நலனுக்காக நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறி இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கேமா ராமச்சந்திரன் அவர்கள். ஒரு செயலாளர் உங்களிடம் ஒரு வினாவை வைக்கலாமா என்று கேளுங்கள் ஐயா. நீங்கள் இந்த தமிழில் இன்று காட்டின விடயங்கள் தமிழில் சரியான முழுமையான தகவலை தராமல் இருப்பதற்கான காரணத்தை கூற முடியுமா? கணனி செயற்கை நுண்ணறிவு தராமல் இருப்பதற்கு உள்ள காரணத்தை கூற முடியுமா?
அதாவது இந்த சாட் ஜிபிடி என்பது எப்படி இயங்குகிறது என்றால், நாம் கொடுக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் அந்த தகவல்களை புரிந்து கொண்டு நாம் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது. இப்பொழுது அதற்கு கொடுக்கப்படும் தகவல்கள் எங்கிருந்து வருகின்றன என்று பார்த்தால், பெரும்பாலும் இணையத்தில் உள்ள தகவல்கள். ஏற்கனவே நாம் இணையதளத்தில் நமக்கு தெரியும், எத்தனையோ பேர் ஏகப்பட்ட தளங்களில் பல வகையான தகவல்களை கொடுத்திருக்கிறார்கள். அந்த தகவல்களை அது கற்றுக்கொண்டுள்ளது. அந்த தகவல்கள் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட தகவல்களை அதிகமாக இணையத்தில் தற்போது உள்ளன. ஆங்கிலத்தையும் தமிழையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கையில் ஆங்கில தகவல்கள் கூடுதல்களாக இருக்கின்றன, தமிழில் தகவல்கள் குறைவு. எனவே நாம் சில விஷயங்களை நாம் அதனிடம் கேட்கும் பொழுது அதனிடமிருந்து கிடைக்கும் தகவல்கள் நமக்கு சரியாக இருக்காது. உதாரணத்திற்கு நான் வேண்டுமானால் உங்களுக்கு ஒன்று செய்து காட்டுகிறேன். இப்பொழுது பாருங்கள். என்னுடைய ஸ்கிரீன் தெரியுறதான்னு மட்டும் நீங்க ஓகே, நன்றி. ரைட் a poem about sun in 10 lines. இது ஒரு சாதாரண ஒரு கேள்வி. இது இப்போ ஆங்கிலத்துல இது ஒரு போயம் ஒண்ணு கொடுக்கும் உங்களுக்கு. இது நீங்க பாத்தீங்கன்னா அது ஆங்கிலத்துல நல்லா இருக்கு. The sun ascends with a golden blaze, painting the skies in fiery haze. அந்த எதுகை மோனை எல்லாம் வச்சு அது அழகா எழுதியிருக்கு. இதே கேள்வியையே நான் தமிழ்ல கேட்கிறேன். poem about sun in தமிழ் என்று நான் கேட்கிறேன். இதில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், பொன்னின் மேகம் பரப்பும் சிகரம், வானத்தின் வண்ணம் மாறும் நிகரம். அதாவது அந்த வாக்கிய அமைப்பு, சில சொற்கள் அவை சரியாக இல்லை என்பதை நீங்கள் பார்க்கலாம். மாலை சாயலில் சுவடுகள் பிதறும், அதற்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. இதில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம், இது ஒரு தவறான ஒரு சொல்லை கையாண்டு எழுதப்பட்ட கவிதை. இரண்டாவது தலைப்பை நீங்கள் பார்க்கும் பொழுது பிரகாசத்தின் அரசன். பொதுவாக அது போன்ற நம்முடைய சொல்லில் நாம் எழுதியது கிடையாது. இதை நாம் வேறு விதமாக சொல்வோம். இது போன்ற சில வகையான தவறுகள் இதில் ஏற்படுவதற்கு இது ஒரு உதாரணம். இரண்டாவது, இதே போன்ற தவறான தகவல்கள் இது ஒரு கவிதையில் நடக்கிறது, பரவாயில்லை. இதுவே ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது இது போன்ற தவறான தகவலை கொடுத்தால் அவருடைய ஆராய்ச்சியும் தவறாக போய்விடும். எனவே அதை பற்றி இதை சரி செய்ய வேண்டும் என்றால் இணையத்தில் மேலும் பல தமிழ் பதிப்புகள் வர வேண்டும். அவற்றை இந்த செயற்கை நுண்ணறிவான இந்த சாட் ஜிபிடி செயலி கற்றுக்கொண்டு நமக்கு சரியான பதிலை அது தர வேண்டும் என்பதுதான். புரிந்ததா? நன்றி, நன்றி, புரிந்தது. நல்லது. அடுத்து இளங்கணேஸ்வரன் அவர் கை தூக்கியிருக்கார். நீங்க கேக்குறீங்களா? ஆமாம், வணக்கம். சொல்லுங்க. இலங்கேஸ்வரன், இலங்கையில மட்டக்களப்பில இருந்து பேசுறேன். இப்பொழுது பெரும்பான்மையாக இந்த கருத்து திருட்டு எனும் விடயம் பரகரிசம் என்று சொல்லும். அது வேறு மூலங்கள்ல இருந்துதான் அது எடுத்து. இந்த அடிப்படையில அந்த மாநிலத்துல நாங்களே ரிசர்ச் பேப்பர் அப்படின்னு செய்யற நேரத்துல அந்த மூலங்கள்ல பேருமங்களத்தோட ரிஃபரன்ஸ் ஏரியாவும் கொடுக்க வேண்டி வரும், உசாத்தின பக்கம். அந்த விடயங்கள் அறியறதுக்கு இந்த சர்ச்சில வழிகள் இருக்குது. அம்மா அதை கொஞ்சம் செய்து காட்டுவீங்களா? அது மாதிரியா? இப்ப நீங்க ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுத போறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க என்ன தலைப்பு கொடுக்குறீங்க அதுக்கு சொல்லுங்க. பண்டாரவணியனும் தமிழ் கலாச்சாரம் என்ற தலைப்பு கொடுத்தால் எனக்கு தேவையானது ரிஃபரன்ஸ், அதுல மூலங்களை. அப்ப நீங்க சொல்றீங்க ரைட் ரிசர்ச் ஆர்டிகிள் ஆன் தமிழ் கல்ச்சர் படி இருக்கானு.
நீங்க கேட்கலாம். ப்ரொவைட் ரெஃபரன்சஸ் ஆல்சோ அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உம், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஒரு அப்டிராக்ட்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இன்ட்ரோடக்ஷன், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், கீழே ரெஃபரன்சஸ்னு கொடுத்து எந்த இடத்துல இருந்து இந்த தகவல்களை அது பெற்றதுன்னு அதுலயே உங்களுக்கு கீழே வந்துடும். நீங்க கேட்டீங்கன்னா அதான் நம்ம எதை கேட்கிறோமோ அதுக்கான பதில் அது கொடுத்துரும். நன்றி அம்மா. நல்லது, நன்றி. நல்லது. வணக்கம் அம்மா. இது கொழும்புல இருந்து VS ரவீந்திரன். வணக்கம். இப்போ ChatGPTல இலவசமான வேர்ஷன் ஒன்றும் இருக்குது, அதே மாதிரி பெய்ட் வேர்ஷனும் இருக்குது. ஆமா, அப்போ இந்த பெய்ட் வேர்ஷன்ன்றது எப்பயும் லேட்டஸ்டா இருக்கணுமா, அல்லது நாங்க ஃப்ரீ வேர்ஷன் எப்படி லேட்டஸ்டா இல்லையான்னு தெரிஞ்சு கொள்றது எப்படி, அதை அப்டேட் பண்ணி கொள்றது இந்த மாதிரி? அது நீங்க இப்ப நீங்க ஒரு நிமிஷம், நம்ம முதல்ல இருந்து மறுபடியும் இன்னொரு பேஜ் நான் ஆரம்பிக்கிறேன். இங்க நீங்க போகும்போது உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு அப்கிரேட் பிளான்னு ஒண்ணு கீழே இருக்கும். நான் இப்ப ஃப்ரீ வெர்ஷன் தான் உபயோகம் பண்றேன். இப்ப இதுல போயிட்டு இப்ப நான் பண்றது இது ஃப்ரீ. இப்ப நீங்க ஒரு $20 நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு அதுலயே போட்டுருவாங்க. $200 கொடுத்தீங்கன்னா இன்னும் மேல உங்களுக்கு சில வசதிகள் இருக்கு. இது மாதிரி உங்களோடத நீங்க அப்கிரேட் யுவர் பிளான்னு இந்த இடது பக்கத்துல பாத்தீங்கன்னா கீழே இருக்கு. அதுல போயிட்டு நீங்க பண்ணிக்கலாம். இல்ல, என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ எங்கட இது புதுசா வெர்ஷன்ஸ் அப்டேட் ஆகிக்கொண்டே போக இந்த ஃப்ரீ வெர்ஷனும் அப்டேட் ஆகுமா, இல்ல அதே லெவல்ல தான் நிக்குமா? அது அப்படியே தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு இப்ப இன்னொரு புது வெர்ஷன் வரும். இப்ப நம்ம 3.5 3.5ல இருக்கோம். இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க 5ன்னு ஒரு வெர்ஷன் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னாக்க இப்ப இருக்கக்கூடிய அந்த 4ங்கிறது உங்களுக்கு இலவசமா கிடைக்கும். அவங்க இப்போதைக்கு இருக்கிற வெர்ஷனை அவங்க அப்டேட் பண்ண மாட்டாங்க. அந்த அப்டேட் வெர்ஷன் அது இதுக்கு பேரலா அது பண்ணிட்டே போவாங்க. இது இங்கேயே தான் இருக்கும். ரைட். இல்லை, ஏன்னா அநேகமா சர்ச்சஸ் கொடுக்கக்குள்ள அது அநேகமா 2020 செப்டம்பர்ல அப்டேட் பண்ணுறது சில விஷயம்ல சொல்லுது. ஆமா, ஏன்னா அது அப்டேட் ஆகலன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க அது நம்மளோட உபயோகத்துக்கு விட்டு பார்த்திருக்காங்க. நம்ம உபயோகிக்கும் போது அது எப்படி வேலை செய்யறதுங்கிறதையும் அவங்க கணிக்கிறாங்க. அதனால அவங்க மேற்கொண்டு எந்த விதமான ஒரு அப்கிரேடும் அதுல அவங்க பண்றது இல்ல. அப்படி பண்ணினா அது புது வெர்ஷன்ல தான் வரும். அது அப்ப வெர்ஷன் அப்கிரேட் ஆனா தான் அந்த புது விஷயங்கள் அப்டேட் புது விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஆமா, சரி அம்மா. ஓகே, நன்றி அம்மா. ரொம்ப ஓகே, நல்லது. பொன்னையா அரவிந்தன் அவர் கை தூக்கியிருக்கார். வணக்கம் அம்மா. நான் அதிபர் விக்னேஸ்வரா காலேஜ் அதிபர் கரைக்கிறேன். வணக்கம். இந்த ChatGPTல வாட்ஸ்அப்ல ஏதோ கனெக்ட் பண்ணி வந்திருக்குன்னு கரைக்கிறேன். அது சம்பந்தமா தகவல் சொல்ல முடியுமா? ChatGPTயும் வாட்ஸ்அப்புமா? வாட்ஸ்அப்பையும் கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி வந்திருக்குன்னு சொல்லியிருந்தோம். ChatGPT வாட்ஸ்அப் அப்படி உண்டு. அப்ப இதையே கேட்டுருவோம். எனக்கு அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க வாட்ஸ்அப் பிசினஸ் APIன்னு சொல்றாங்க. அதாவது சில வணிகத்துறையில அவங்க இருக்கிறவங்க அவங்க அந்த வாட்ஸ்அப்ல இந்த சாட் பாட் அந்த மாதிரியான ஒரு சேவைகளை அதுல அவங்க போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த வாட்ஸ்அப் வழியா அவங்க நிறுவனங்களுக்கு தேவையான அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் அளிக்கக்கூடிய விதமாக இவையே அமையும். அததான் அவங்க சொல்லியிருக்காங்க. நன்றிம்மா. நல்லது.
அம்மா இந்த விஷயத்துல ஒரு சின்ன தெரிஞ்ச தகவலை சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, இது கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா இது எல்லாருக்குமே இது புதிய ஒரு உலகம். அதனால எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிதான் தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. ஓகே. இது ரவீந்திரன் கொழும்புல இருந்து. சொல்லுங்க. இந்த இவர் கேட்ட தலைப்புல உள்ள விஷயம் உண்மை. ஆனா அது இப்ப புதுசா வர வெர்ஷன்ஸ்ல தான் வாட்ஸ்அப்ல இனி வர போகுது. அவங்க வரப்போகுது. ஓஹோ! ஆமா. அவங்க வாட்ஸ்அப் மூலமான செயற்கை நுண்ணறிவு ஆப் ஒண்ண இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஓ! அப்படியா? ஓ! அது நல்லது. கம்பைன் ஆஹா. அதாவது இதனுடைய டெவலப் வெர்ஷனா இருக்கணும்ன்றது தான் அவங்களோட தகவல். ஸோ அப்ப ம்ஹ்ம். வாட்ஸ்அப் நேரடியா நீங்க சாட் பண்ணிக்கொள்ளலாம் ஏஐ மூலமா. இந்த சாட் ஓ! ஜிபிடி மாதிரி அவங்களோட இப்ப இந்த ஆண்ட்ராய்டுல இருக்கிற ஜெமினி இருக்கிற மாதிரி ஆமா. வாட்ஸ்அப்புக்குள்ளேயே அவங்க அந்த அநேகமா ஜெமினி தான் வரும்னு நினைக்கிறேன். அதான ஃபைனல் ம். வரையில அந்த ஓஹோ! மாதிரியான தொழில்நுட்பத்தை அவங்க நேரடியா அதுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஓ! அப்படியா? தகவலுக்கு நன்றி ஐயா. நானும் குறிச்சுக்கிறேன் அத. நன்றி. அது அதுதான் இது இனி இப்போ வரப்போற அடுத்த வெர்ஷன்ஸ்ல வரும்னு நினைக்கிறேன். வரும். அடுத்த வாட்ஸ்அப் வெர்ஷன்ல வரும். ஓகே. ஆமா. பொன்னையாக்கு இந்த பதில் அவருக்கும் இசைவா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் இசைவா இருக்கு. ஆனா அது வந்துட்டு அந்த மாதிரி வந்து நான் குறிச்சு ஓ! வைக்கணும்னு நான் அதை குறிக்கல. ஆஹா. உண்மையில வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த நம்பர்ல இப்ப நாங்கள் வந்து இப்ப ஸ்கிரீனு போய் தானே பார்க்கணும், ChatGPT தேடுறோம். ஆமா. அதே விஷயத்த வாட்ஸ்அப்ல இருந்தோண்டு இப்ப ஹேண்ட் போன்லயே ChatGPT யூஸ் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி இருக்குன்ற மாதிரி ஓ! சொல்லியிருக்கேன். அவர் சொல்ற மாதிரி அடுத்த வெர்ஷன்ல வரும்னு நினைக்கிறேன். இல்ல அது அப்பதான். வந்துட்டு அந்த மாதிரி தான் இப்ப கதைக்கணும். அது என்னன்னு ஆ, தெரியல. சரி, ஓமையா சரி. அது என்ன இந்த ஜெமினின்றது இப்ப ஆண்ட்ராய்டுல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓ. ஆண்ட்ராய்டு அடுத்த கட்டத்துல தான் இனி வாட்ஸ்அப் வெர்ஷன்ஸ்ல வரும். அது ஆண்ட்ராய்டு தான் முதல் வருது. அதை ம்ஹ்ம். நீங்க தொடர்ந்து வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணீங்கன்னா ஒரு வெர்ஷன்ஸ்ல இருக்கும். ஓகே ஓகே. நல்லது. இப்போதைக்கு அந்த ஆண்ட்ராய்டு போனுகள்ல நீங்க பார்க்கலாம் ஜெமினி என்ற ஒரு ஆப் இருக்குது. முன்ன ஆமா. அந்த கூகுள் அசிஸ்டன்ட்ன்றது இப்ப ஜெமினி கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்து இருக்குது. அது ம்ஹ்ம். கிட்டத்தட்ட அநேகமா இந்த சாட் ஜிபிடி செய்யற அவ்வளோத்தையும் செய்யக்கூடியதா இருக்குது கிட்டத்தட்ட. ஆமாம். அந்த ஜெமினிங்கிறத நான் இதுல கூட ஆன்லைன்ல கூட நான் போய் பார்த்துருக்கேன். ஆமா. இது மாதிரி. இதுல நம்ம வேணுங்கிற ChatGPTயோட பேசுற மாதிரி இதுலயே நம்ம சில கேள்விகள் கேட்டு, அதுக்கான பதில்களையும் நம்ம இதுல பெறலாம். நான் வந்து ChatGPT, Gemini 2லயும் நான் பார்க்கும்போது, தமிழ்ல வரக்கூடிய தகவல்கள் ஜெமினைல நல்லா இருக்குன்னு எனக்கு தோன்றுது. ChatGPTய விட ஓரளவுக்கு பரவாயில்லாம அந்த தகவல்கள் ஜெமினைல இருக்கு. தமிழ்ல. உண்மையிலேயே ஏஐ அறிமுகமானது ஆண்ட்ராய்டுல தான். அதாவது ஜெமினி தான் முதல் உருவானது. ஆனா ம். அவங்க அத பிரபலப்படுத்துறதுக்கு இடையில ஓப்பன் ஏஐ சாட் ChatGPT ஜிபிடிய கொண்டு இன்ட்ரோடியூஸ் வந்துட்டாங்க. பண்ணனால தான் கூகுள் ம். கொஞ்சம் பின்வாங்கிட்டு. அது பின்வாங்கி. ஓ! ம்ஹ்ம். நான் மீண்டும் வைக்கிறேன். சொல்லுங்க. இந்த சர்டிபிகேட்ல படங்களை உருவாக்கி பெறலாம் அல்லது ஆமா, வழங்கப்படுற படங்களுக்கு அது கவிதை கட்டுரை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தானே. ஆமா. அது மாதிரி சவுண்ட் ஒலிகளுக்கு எங்களோட உரையாடல்களுக்கு அந்த மாதிரி மேம்பட்ட விடயங்களை பற்றி காண்பிப்பீங்களா? பொருத்தமானதா இருக்கு. நம்ம முயற்சி செய்து பார்க்கலாம். உங்களுக்கு எது மாதிரி என்ன மாதிரி ஒரு ஒலி வடிவமா? அல்லது ஒரு படம் வேணுமா? எப்படி? ஆனா சில முதல்ல நாங்கள் இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஹையர் வெர்ஷன் வேணும். அந்த அப்கிரேட் பண்ணியிருக்கணும். ம், இப்ப இந்த உங்களோட படங்கள் ஏதாவது வேணும்னா, ஒரு நாளைக்கு ஒரு படம் குடுக்கும். நான் இப்ப ஃப்ரீ வெர்ஷன் தான் வச்சிருக்கேன். நான் அதனால ஏதாவது ஒரு படம்னு கேட்டா, எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு படம் தரும். நான் இன்னும் ஒலி வடிவம் உங்களோட நான் முயற்சி செஞ்சு பார்க்கல. ம், படங்கள் பண்ணி பார்த்திருக்கேன் இதுல. உங்கள்ட்ட இருக்கிற ஒரு படத்தை செய்து பாருங்க. ஓகே. இப்ப நம்ம இன்னைக்கு இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம்னு பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்ப அதுக்கு ஒரு படம் வேணும்னு கேட்கலாம். ஓ, நல்லது.
ஒரு அழகான படம் ஒண்ணு இது உருவாக்கியிருக்கு. சூப்பர், நல்லா இருக்கு. ம். குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடம், முல்லை காடு சார்ந்த இடம், மருதம் வயல் சார்ந்த அது மாதிரி ஒரு அழகா கொடுத்திருக்கு. அந்த மாதிரி அதால கொடுக்க முடியும். நான் இன்னும் ஒலி வடிவத்தை நான் பரிசோதித்து பார்க்கல இது வரைக்கும். இந்த மாதிரி படங்கள் இதுல இருந்து எடுத்திருக்கேன். நன்றி அம்மா. நல்லது ஐயா. முத்தாய்ப்பாக கூறலாம். சில விடயங்களை நீங்கள் முன்வைத்து முத்தாய்ப்பாக கூறுங்கள். ஓ, சொல்லலாம். இப்ப எனக்கு இந்த ChatGPT-யை பொறுத்த மட்டும் நான் ரொம்ப அதிகம் யோசிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டாக்க, இதோட எதிர்காலம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா பல பேர் இப்ப நம்ம சொல்ற மாதிரி நமக்கு வேலை இருக்குமா இருக்காதா, அந்த மாதிரி பல சந்தேகங்கள் நமக்கு இருக்கு இல்லையா? அதை பத்தி நம்ம யோசிக்கும் பொழுது நான் இது வரைக்கும் இதை பத்தி நான் யோசிச்சு பார்த்ததுல எனக்கு என்ன தோன்றது அப்படின்னாக்க, இப்ப நம்மளுடைய வளர்ச்சியை பாருங்க. அதாவது 18ஆம் நூற்றாண்டு பொறுத்த மட்டும் அப்ப நிறைய உங்களுக்கு முதல் தொழில் புரட்சின்னு வந்தது. அப்பதான் இயந்திரங்கள்லாம் அறிமுகமாகுனது. அப்ப அந்த இயந்திரங்கள்லாம் மனிதர்கள் செய்யக்கூடிய வேலைகளை குறைத்தது. அந்த நிலக்கரி வந்தது, அப்புறம் நீராவி இயந்திரங்கள், அந்த மாதிரி பல விஷயங்கள் வரும் பொழுது அப்ப என்னாச்சுன்னாக்க பல வேலைகள் இவங்க கையால பண்ணிட்டு இருந்தது, நெசவு தொழில், இதெல்லாம் அடிபட்டு போச்சு. அப்ப எல்லாரும் வேலை போயிடுத்தேன்னு நினைக்கும் போது என்னாச்சுன்னாக்க அப்ப அவங்க எல்லாருமே மற்ற தொழிலை கத்துக்கிறாங்க. அந்த தொழில புதிய வேலை வாய்ப்புகள்லாம் வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி 19ஆம் நூற்றாண்டை நம்ம நினைச்சு பார்க்கும்போது அப்ப மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப இந்த பெட்ரோல் டீசல் இயந்திரங்கள்லாம் வந்தது, தொலைபேசி, தந்தி இதெல்லாம் வந்த போது அப்ப பல தொழில்கள் போயிடுமோன்னு நம்ம நினைக்கும் போது அப்ப இது சம்பந்தமான பல தொழில்கள் வருது. அப்ப அதாவது இந்த சம்பந்தமான தொழில் மட்டும் இல்ல, இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன ஊர்கள்ல இருந்து பெரிய ஊர்களுக்கு எல்லாம் போறாங்க. அப்ப உடனே அது அவங்களுக்கு சாலை அமைக்கணும், அதை பராமரிக்கணும், அந்த மாதிரி புதிய வேலை வாய்ப்புகள்லாம் வந்தது இந்த 2ஆம் தொழில் புரட்சி காலத்துல. 3வது தொழில் புரட்சின்னு நம்ம பார்க்கும்போது என்னாச்சுன்னாக்க இந்த அணுசக்தி, மின்னணு இயந்திரங்கள், வானியல், உயிரியல்லாம் புதிய புதிய தொழில்நுட்பங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா இந்த தொழில்நுட்பங்கள் வரும் பொழுது அதை சார்ந்த வேறு சில தொழில்களும் விரிவடைந்தது. ஆக இப்ப நம்ம 4ஆம் தொழில் புரட்சியில இருக்கோம். இந்த 4ஆம் தொழில் புரட்சி என்பது இந்த செயற்கை நுண்ணறிவு பத்திய இந்த காலகட்டம். இப்ப நம்ம நினைக்கிறோம் இந்த செயற்கை நுண்ணறிவு வந்தா நம்மளோட வேலைகள்லாம் போயிடுமா அப்படின்ட்டு. ஆனா அப்படி இருக்காது. இது சார்ந்த வேறு பல தொழில்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம். அது ஒண்ணு பத்தி நான் யோசிக்கிறேன். அப்புறம் 2வது இன்னொன்னு நம்ம முக்கியமா நினைக்க வேண்டியது, நம்ம இந்த செயற்கை நுண்ணறிவை சார்ந்து நம்ம வாழ்க்கை முழுக்க முழுக்க அமையக்கூடாது. உதாரணத்திற்கு நம்ம எல்லாருமே இந்த சொன்ன மாதிரி இந்த அலெக்சான்னு இருக்கு, நம்மளுடைய நம்மளுடைய உடல்நிலை அதெல்லாம் நம்ம எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு பாக்குறதுக்காக சில கருவிகள்லாம் உபயோகப்படுத்துறோம். இதெல்லாம் என்ன ஆகும்னாக்க ஒரு சின்ன விஷயம், இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் யோசிக்காம அந்த இயந்திரங்களையே நம்ம போய் கேட்கிற நிலைமை வரக்கூடாது. நம்ம இயந்திரங்களுக்கு நம்ம அடிமையாக கூடாது. நம்மளுடைய அறிவாற்றல் எப்பவும் நமக்கு இருக்கணும். அதை நம்ம எப்பவும் மனசுல வச்சிருக்கணும். ஏன்னா நம்ம எது வேணாலும் நம்ம அதுல பாத்துடலாம், நமக்கு தெரியாதெல்லாம் அதுலயே இருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு வரக்கூடாது. அப்படி இல்லாம நம்ம எப்பவுமே நம்மளுடைய அறிவுத்திறன் குறையாம பார்த்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி. நன்றியுரை. நன்றியுரைக்காக காணா விக்னேஸ்வரானந்தன் தலைவர் தமிழறிதம், கிளை தலைவர் பிராந்திய கொன்சியுலர் காரியாலயம், வெளிநாட்டு அமைச்சு, திருவோணமலை, இலங்கை. விக்னேஸ்வரானந்தம் பாருங்கள். வணக்கம். வணக்கம். நன்றி அம்மா. உங்களது முதல்ல இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற
உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கம். நான் பேசுறது தெளிவா கேட்குதானே? கேக்குது. உண்மையிலே மிகவும் தற்காலத்திலே மிக பயன் வாய்ந்த ஒரு விடயம். ChatGPT என்றது உலக தொழில்நுட்பத்திலே ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்திருக்கிறது. நான் என்னோட அனுபவத்தோடு நான் அதை சொல்லிக்கொள்ளலாம். கடந்த கிழமை வாரம் நான் செயலாளர் சரவணன் ஐயா வீட்டை போயிருந்தேன். நான் அதில் ஐயா ஒரு விடயம் சொல்ல அந்த இடத்துல வச்சு நான் ChatGPT பயன்படுத்தி ஒரு கடிதத்தை உருவாக்குறது எப்படி என்று அவருக்கு உடனே செய்து காட்டினா, நான் அலுவலக நான் வெளியுறவு அமைச்சினுடைய கிழக்கு மாநிலத்துக்கான பிராந்திய அலுவலகத்தில் கடமையாற்றுறேன். அந்த இடத்துல வந்து நான் ChatGPT நீங்க சொன்ன நிறைய விஷயம் அட்வான்ஸ் இருக்கின்றது எனக்கு தெரியுமான அதுக்கான நேரங்கள் அந்த தேர்தலுக்கான எதுவும் இருக்கல. ஆனால் இன்னைக்கு நீங்க சொன்ன தகவல் மிகப்பெரிய பயனுள்ளதாக இருந்தது. அதுல வந்து நாங்கள் இந்த அலுவலக ரீதியான கடமைகளுக்கும் நிறைய விடயங்களுக்கு நாங்கள் இதை பயன்படுத்துறோம். அது உண்மையிலேயே சரியான முறையில் பயன்படுத்த பழகி கொண்டால் நிறைய வேலைகளுக்கு இலவாகும். உண்மையிலேயே இன்றைய தினத்துல வந்து நீங்க வந்து இந்த விடயங்களை விளங்கப்படுத்தி தெளிவாக சொன்னது மிகவும் அருமையாக இருந்தது, இலகுவாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. நன்றி. இன்றைய உங்களது மிக காத்திரமிக்க பெருமதிமிக்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக நேர வித்தியாசத்தில் எங்களுக்காக இங்கே வருகிறது இவ்வளவு சிறப்பான விடயத்தை எங்களுக்கு சொல்லி தந்ததற்கு திருமதி ஹேமா ராமச்சந்திரன் அவர்களுக்கு நன்றி. உங்களது தொடர்பும் உங்களோட சேவையும் தொடர்ந்து எங்களுக்கு இருக்க வேணும். அத்துடன் இன்றைய எங்களது 167வது இந்த கலந்துரையாடலை ஏற்பாடு செய்து முன்னடத்தி எங்களது செயலாளர் சரவணன் ஐயா, அத்துடன் இந்த எங்களுக்கான சூம் வசதியை செய்து தருகின்ற சூவண்ணாவிற்கும், அத்துடன் இன்றைய நிகழ்விலே பங்கு பெற்றிய அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி. தொடர்ச்சியான இந்த இவ்வாறான நிகழ்வுகளை கொண்டு செல்வதற்கு இந்த வருடத்தில் இருந்து நான் இந்த தமிழகத்தினுடைய தலைமைத்துவத்தை பொறுப்பெடுத்திருக்கிறேன். எனவே நான் பொறுப்போடு உங்களிடம் வேண்டிக் கொள்வது தொடர்ச்சியாக எங்களுக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். அங்கத்தவர்கள் எண்ணிக்கையை கூட்டி இந்த நிகழ்வில் பங்கு பெற்று பயன்பெறக்கூடியவர்கள் எண்ணிக்கையை அதிகரித்து தயவு செய்து எங்கள் அமைப்பை இன்னும் முன்கொண்டு செல்ல உதவி செய்ய முன்வாருங்கள் என்று கேட்டு இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து இன்றைய இரவு பொழுது இனிய இரவு பொழுதா உங்கள் அனைவருக்கும் அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். ஒளிப்பட எங்களுடைய நிகழ்வை பற்றியான தொடர்ச்சியாக தங்களது வானொலியில் அறிவித்து வருகின்ற தென்றல் வானொலிக்கும் வானொலியினுடைய பணிப்பாளர் குழுவிற்கும் வானொலியினுடைய அறிவிப்பாளர்களுக்கும், அத்துடன் எங்களுக்கு இந்த ஒளிப்பட உருவாக்கத்துக்கு உதவி செய்கின்ற கணேஷ் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி விக்னேஸ்வரன் அவர்களே. நாங்கள் இப்பொழுது இந்த கூட்டத்தினை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்னொரு உரையாடலே சந்திப்போம் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி.